ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஜூன் மாத ராசி பலன்கள். வருடாந்திர கிரகங்களின் பெயர்ச்சி நடந்து முடிந்து விட்டது. அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் மீனமனையிலும், ராகு பகவான் கும்பத்திலும் வீற்றிருக்க, கேது பகவான் சிம்மத்தில் அமைந்திருக்க, குரு பகவான் மிதுனத்தில் அமர்ந்திருக்கார். இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான், அதாவது 6/6/2025 அன்று புதன் பகவான் மிதுனத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்க போகிறார். அதே போல 22/6/2025 புதன் பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறது. சூரிய பகவான் 15/6/2025 அன்று ரிஷபத்திலிருந்து மிதுனமனைக்கு பயிற்சியாகிறது. செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் என்ற கிரகம் இதுவரைக்கு கடகமனையில் நீச்சத்தன்மையோடு இருந்ததல்லவா, இப்போ இந்த மாதம் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறது. அது எப்போ நடக்குதுன்னா 7/6/2025 அன்று. சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியானது வருகின்ற 29/6/2025 அன்று மேசத்திலிருந்து ரிஷபமனைக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்க போகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளின் வலிமையை எடுத்துக்கொண்டு இந்த ஜூன் மாதம் என்ன பலன், என்ன மாதிரியான திருப்பங்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, அத்தனையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதியை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். அப்போது உங்களுடைய திங்கிங் பூரா தொழிலை பற்றியதாக இருக்கும். அங்கே செவ்வாய் நீச்சமாக இருக்குது. அப்போ தொழிலை பற்றிய ஒரு கவலை, வேலையை பற்றிய ஒரு கவலைங்கிறது நிச்சயமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை. ஏன்னா கடந்த 2.5 வருடங்களாகவே உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருந்தது. அப்போது தொழிலில், வேலையில் நிரந்தரம் இல்லை, நிறைய இடத்தில் மாறி இருப்பீங்க. அது இருக்கிற இடத்திலேயே சின்ன சின்ன குறைகளோடு இருக்கக்கூடிய தன்மை, ஒரு சிலர் மாறி மாறி இருக்கக்கூடிய தன்மை, செட்டில் ஆகாத தன்மை, இந்த மாதிரியான தன்மையில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை கிடைக்கும், ஒரு மாற்றத்தை கிடைக்கும். அதாவது நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கும் வேலை, தொழில், வியாபாரத்தில் நிச்சயமாக கடகத்துக்கு. ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி தனஸ்தானம், குடும்பஸ்தானத்துக்கு அமரப்போகிறது. எப்போ? 7ஆம் தேதி, ஜூன் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி. செவ்வாய் 10க்குரியவன் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ நிச்சயமாக நீங்க மாறுதல் செய்வதற்கு உகந்த மாதமாக இருக்கும். ஒரு மாற்றம் கிடைக்கும். ஏற்கனவே தொழில் இருக்கிறவங்க இப்போ ஒரு சேஞ்சஸ் பண்ணுவீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் மாற்றுவீங்க இந்த மாதம். ஏன்னா கடந்த காலத்தில் கொடுத்த அனுபவத்தின் வாயிலாக. ஏன் சொல்கிறேன்னா, லாபாதிபதி போய் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ லாபம் அடையணும். ஏன் லாபம் அடையலை? போட்ட முதலீடுக்கு ஏன் பெருசாக நமக்கு எடுத்து கொடுக்கல? ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ அப்படியே ரீயூனியன் பண்ணுவீங்க, ஒரு சேஞ்சஸ் பண்ணுவீங்க, பிளான் மாற்றுவீங்க. அதெல்லாம் உகந்த காலகட்டம் இந்த மாதம் கடகத்துக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்க மாறுதல் செய்வதற்கு உகந்த தன்மையாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அஷ்டமசனி விலகிவிட்டது, மனக்குழப்பமாக இருந்தது, மாறலாமா வேண்டாமா, ஒரு மாதிரி அழுத்தமாகவே இருந்தது, ஒரு ப்ரெஷர், டென்ஷனாகவே இருந்தது. இப்போ அப்படியே மாற்றுவீங்க. நிறைய கற்றுக்கிட்டீங்க, பழகிட்டீங்கன்னு சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். அந்த சேஞ்சஸை ஏற்றுக்குங்க. ஒரு மாற்றம் கிடைக்கும், அந்த மாற்றத்தை ஏற்றுக்குங்க. இப்போ தனி ஆளாய் நின்று ஜெயிக்க போறீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதாவது உங்களுக்குள்ள ஒரு வீரம், ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். ஏன்னா தன்னம்பிக்கை காரக கிரகம் சூரியன் போய் 11ஆம் இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ பார்த்துக்கலாம், ஒரு கை பார்த்துக்கலாம், என்னத்தான் ஆக போகுது. தைரிய வீரியத்துடன் செயல்படுகின்ற ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும். சுகஸ்தானம், அதாவது நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் சின்ன சின்ன ட்ரபிளை கொடுத்துருக்கும். யாருக்கு? இந்த கடகத்துக்கு.
அதாவது ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும், ஒரு சிலருக்கு ஹெல்த்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அது எல்லாமே தீரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நெருங்கி விட்டது. அப்படியே முடங்கி கொண்டிருந்த மெயினாக பார்த்தீங்கன்னா மனசு தான் முடங்கி கொண்டிருந்தது. மனசு தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. மனசு நல்லா இல்லைன்னா எதுவுமே நல்லா இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் எவ்வளோதான் கோடி கோடியாக பணம் லட்ச லட்சமாக வச்சுருந்தாலும் மனசு நல்லா இருக்கணும். ஸோ அந்த மனசு இப்போ நல்லா இருக்க போகுது. இதுவரைக்கும் இருட்டில் இருந்த நீங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வரப்போகிறீர்கள். இதுவரைக்கும் நடு ஜாமத்தில் இருந்த நீங்கள் இப்போ ஒரு 5:30 மணி 6 மணி விடிய போகிற டைமில் இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்க போகிறது, பாதையும் உங்களுக்கு கிடைக்க போகிறது, பயணமும் உங்களுக்கு நன்றாக இருக்க போகிறது இந்த கடகத்துக்குன்னு சொல்லுவேன். அப்போது ஒரு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது இதுக்கெல்லாம் உகந்ததாக இருக்குமா? ஏற்கனவே வாங்கினேன் சார், பிரச்சனையாக இருக்குது, இடம் பிரச்சனையாக இருக்குது, வாங்கின இடத்துல ஒன்றுமே பண்ண முடியல, இப்போ அதை ஆல்ட்ரு பண்ண போகிறீங்க, சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க. சுக்கிரன் 4க்கு உரியவன், சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அந்த சுகஸ்தானமான 4ஆம் இடத்தை பார்க்குறார். தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்துகிறார். அப்போ என்ன? நல்லாக போகுதுன்னு அர்த்தம். சுகம் மேன்மையடைய போகுதுன்னு அர்த்தம். சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கு. ஒரு நிலம் வாங்கணுங்கிற எண்ணம், ஒரு விவசாயத்தை ஒரு நிலம் வாங்கி எதையாவது ஒன்று பண்ணலாங்கிற எண்ண ஓட்டங்கள், அல்லது தாய் நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகளை தீர்த்து அதன் மூலமாக எதையாவது ஒன்று செய்யக்கூடிய தன்மை, வீடு கட்டணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். நிறைய கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வீடு கட்டணும், இல்லை இடத்த வாங்கணும், இந்த மாதிரி இடம் நிலம் சார்ந்த விஷயத்தில் உங்கள் எண்ண ஓட்டங்கள் செலுத்தக்கூடிய, அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் ஜூன் மாதம் நிச்சயமாக இருக்கும். வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை, கடந்த 2 வருடங்களாகவே வாகனங்கள் பழுதாகி கொண்டு ரிப்பேர் ஆகிட்டது, நிறைய செலவு வைத்து கொண்டிருந்த வாகனங்களை இப்போ அப்படியே மாற்றுவீங்க. புதிய வாகனமாக மாற்றக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். நீங்கள் ஆசைப்பட்ட வாகனத்தை, ஏன்னா 2.5 வருஷமாக இந்த வாகனம் வாங்கலாமா, அந்த வாகனம் வாங்கலாமா, எது நமக்கு கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிளான் போட்டு வச்சுருந்துருப்பீங்கள, இப்போ வாங்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கடகத்துக்குன்னு சொல்வேன். அப்போ பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவது, அல்லது ஏற்கனவே 2 வீலர் தான் வச்சுருக்கேன்னா இப்போ 4 வீலருக்கு கன்வெர்ட் ஆகிறது. 4 வீலர் இருந்தவங்க இன்னொரு அடுத்த பரிணாமம், அடுத்த லக்ஸரியான ஒரு வாகனத்தை வாங்குவது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போது கடன், நோய் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் இந்த கடகத்துக்கு. ஏன் இதை சொல்கிறேன்னா, 6ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்த்து வலுப்படுத்துகிறார். அப்போது வம்பு வழக்கு வரும், இருந்திருக்கும், அதை தீர்ப்பதற்குண்டான அத்தனை வேலைகளும் இப்போ உங்கள் எண்ணங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள் உருவாயிட்டு இருக்கும். கடன் வேண்டாமப்பா, முதல்ல கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இல்லை கடனை வாங்கி எதையாவது சுப காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிற தன்மை. எப்படியாவது ஒரு வகையில் கடனை பற்றிய திங்கிங் ப்ராசஸ் இந்த ஜூன் மாதம் நிச்சயமாக இருக்கும். ஒன்று கடனை அடைச்சிடலான்னு நினைப்பீங்க, இல்லை கடனை வாங்கலான்னு நினைப்பீங்க. தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்கு கடனை வாங்குவீங்க, இல்லை திருமணத்துக்காக கடனை வாங்குவீங்க, இல்லை குழந்தையினுடைய படிப்புக்காக கடன் வாங்குவீங்க. என்ன இருந்தாலும் சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது. அப்போ கடனை பற்றிய சிந்தனைகள், எதிர்ப்பாளர்களை பற்றிய பேச்சுக்கள், கூட இருந்தே குளிப்பறிக்கிறான் பாரு. அப்போது கூட இருந்துகிட்டே சின்ன சின்ன விஷயங்களை செய்து கொண்டிருப்பவர்கள், அலுவலகத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் செய்து கொண்டிருப்பவர்களை பற்றிய சிந்தனைகள், அதை பற்றியான ஒரு டிஸ்கஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். வயிற்று சம்பந்தம், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயிற்று சம்பந்தம், ஜீரணம் சம்பந்தப்பட்ட, கொழுப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள், நரம்பு சம்பந்தப்பட்ட இதில் எதையாவது ஒன்று கொடுக்காமல் இருக்காது. அதுக்கான தன்மை, சரியான உணவு கட்டுப்பாடு, சரியான உடற்பயிற்சி, இதெல்லாமே சிறப்பு இந்த கடக ராசி அன்பர்களுக்கு. சார், திருமணம் செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கா கடகத்துக்கு? திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும்?
அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல தான் இருக்கார், பாக்யஸ்தானத்தில் இருக்கார். அப்போ 7க்குரியவன் தனக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது நன்மை தரக்கூடிய அமைப்பு. அப்போ ஒரு நல்ல பாக்கியம், திருமண பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க பெறும். ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குமேயானால் இந்த கடகத்துக்கு எந்த பாதிப்பும் திருமணத்தில் ஏற்படுத்த போவதில்லை. ஆனால் என்ன, குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால குடும்பம் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன்னா குடும்பத்தில் ஒரு தடை செய்யக்கூடிய ஒரு கேது, ஒரு பாம்பு, உங்கள் வீட்டில் ஒரு பாம்பு இருக்குன்னா ஒரு பயம் இருக்கும்லவா? ஸோ அந்த மாதிரி உங்கள் குடும்ப விஷயத்தில், குடும்பமாக இருக்கட்டும், தனத்தை கையாளுகின்ற விஷயமாக இருக்கட்டும், பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் கவனம், நிதானம் தேவை என்பதை மட்டும் மனதில் பதிய வைத்து கொண்டாலே போதும். ராகன்னா ஒரு பாம்பு, அதாவது உங்களுடைய அந்நியர் உங்கள் வீட்டில் உட்கார்றாங்க, அப்போ எதையாவது கோல் மூட்ட போகிறாங்க, உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட, ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து அந்நோனியத்துடன் இருந்து கொண்டால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இந்த கேது ஏற்படுத்த போவது இல்லை. ராகு 8ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ ராகு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எதையாவது கெடுதல் பண்ணிருமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. குரு பார்க்கிறார். அப்போ 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துறதுனால என்ன நடக்கும்? உங்களை நகர்த்துவார், உங்கள் வீட்டை விட்டு வெளி நகர்த்துவார். அப்போ வெளிநாட்டு போகலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம். நிறைய கடகராசி என்பர்கள் வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். வெளிநாடு மட்டும் இல்லை, அதர் டிஸ்ட்ரிக்ட், அதர் ஸ்டேட், வெளிநாடு கடகலந்து செல்வது, ஏற்றுமதி இறக்குமதி செய்வது, வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்ப்பது, இந்த மாதிரி அந்நிய மதம், வெளிநாடு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. அப்போ கடகம் இனி ஜெயிக்க பிறந்தவர்கள், தனி ஆளாக நின்று சாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலிருந்தே எழுச்சி பெறக்கூடிய தன்மை இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் தொட்டது துளங்கும், நினைச்சது சாதிக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்கிறது இந்த கடகத்துக்கு. இப்போ சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஜூன் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எத்தனை டிகிரியில் இருக்குது, நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், +2 முடிச்சாச்சு, என்ன கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு, எந்த கோர்ஸ் படித்தா நம்மளுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், ப்ரமோஷனே கிடைக்க மாட்டேங்குது, எப்போதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு அருகில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.